ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி ஒரு வலியை பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கேன், வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடு இப்படி இருக்குது. சரி, ஓகே. எனிவே, திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். இன்றைக்கி ஒரு முக்கியமான வலியை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த வலியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஸ்டாப் பண்ணலானா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு நியூஸ் ஸ்பிட் ஆகினே இருக்குது. பைக் டாக்ஸினால் என்ன பிரச்சனைகள் வருது, பைக் டாக்ஸினால் என்ன பலன்கள் இருக்குது, பைக் டாக்ஸினால் யாரெல்லாம் அது ஸ்டாப் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் அதில் கஷ்டப்பட போகிறாங்க, பைக் டாக்ஸினால் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது, பைக் டாக்ஸினால் யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்க போகுது, இது மொத்தமாக தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். ஃபைன், ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் என்னை இன்னும் கொஞ்சம் மேலும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைக் டாக்ஸி. இந்த பைக் டாக்ஸி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப் மூலியமாக சம்பாதிக்கிறது. இந்த ஆப் நம்ம ஒரு ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். நம்ம கையில் ஒரு பைக்கோ ஒரு லைசன்ஸ் வந்துச்சுன்னா யார் வேணாலும் ஓட்டலாம், எங்கே வேணாலும் போகலாம், யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சில கம்பெனிஸ், ஊபர், ஓலா அந்த ரேபிடோ, அந்த மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. பட் லாபங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் அதனால் பலனடைகிறக்கூடிய ஒரு விஷயத்தில் நானும் ஒருத்தன் சொல்லுவேன். நானும் ஒருத்தன் சொல்லும்போதே, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி நான் சென்னைக்கு 20 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். நடுவில் வெளியில் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் சென்னைக்கு வந்தேன். ரொம்ப கஷ்டத்தில் நான் சென்னைக்கு உள்ளே வரேன். அப்போது என்கிட்ட எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாது, எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போது நான் வேலை இல்லாமல் நான் தவிச்சுட்டு நான் நிற்கும் போதே, அப்போது எனக்கு அந்த பைக் டாக்ஸி எனக்கு ரொம்ப பலனாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் டெய்லி ஒரு 1000 ரூபாய் 1500 நான் சம்பாதிச்சு என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணேன். இது நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அந்த பைக் டாக்ஸி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் நான் கண்டினியூவாக ஓட்டியிருக்கேன். அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லவே முடியாது. சரி, இப்போ முதல்லேருந்து நம்ம வரோம். ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைக்குள்ளே வரவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு பேச்சுலர்ஸும், இன்றைக்கி ஃபேமிலி மேனாக எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்த 2002, 2010, 2015 வரைக்கும் இந்த டைமில் சென்னைக்குள்ளே வந்தவங்க எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஏன் அப்படி புரியும்னு சொன்னேன்னா, நான் 2006 or 2007 நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் இதுக்கு வரேன், சென்னைக்கு வரேன். அப்போது வரும்போது சில கொஞ்ச நாட்கள் நான் அண்ணனுடைய அவர் வேலை செய்கிற இடத்துல தங்கியிருந்தேன். அப்போ தங்கி இருக்கும்போது அப்போது நிறைய சாப்பாட்டுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் ஆல்மோஸ்ட் எனக்கு 18 ஆகிடுச்சு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு சொல்கிறேன், 18க்கு கிட்டே இருக்கும். சரியா? அப்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் காத்துன்னு இருப்பேன். எங்கள் அண்ணனுக்கு அப்போது 150 or 200 சேலரி இருக்கும். அந்த 150 ரூபா டெய்லி, அந்த 150 ரூபா சம்பளம் தான் இருக்கும். அந்த 150 ரூபா சம்பளத்தில் 50 ரூபா நமக்காக எடுத்துன்னு வருவார். அதுவும் எத்தனை மணிக்கு? நைட்டு 10 மணிக்கு. சென்னையில் இருக்கிறவங்க ஆரியன்டட் ரோடு தெரியும். அந்த ஆரியன்டட் ரோட்டில் எண்ணில் ஒரு பவன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். அந்த டைமில் சின்னது, இப்போ பெருசாகிடுச்சு. அங்கே போயிட்டு ஒரு 4 இட்லி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாம்பார் சட்னி, அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் அந்த ரயில்வே நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் உப்புமா கொடுப்பாங்க. ஐ மீன் வெறும் அதோடைய காஸ்ட் அந்த டைமில் வெறும் 5 ரூபா தான். அந்த 5 ரூபா கொடுத்து அந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அப்படியே உப்புமா சாப்பிட்டோன்னா 2 பேக்கெட் 3 பேக்கெட் சாம்பார் வாங்கும். 2 பேக்கெட் 3 பேக்கெட் சாம்பார் வாங்கி அதில் அந்த உப்புமாவில் போட்டு அது அதிகமாக ஒரு டேஸ்ட் லெவலில் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அதுதான் சாப்பாடு. அந்த உப்புமா தான் காலையிலே சாப்பாடும் மத்தியானம் சாப்பாடும். இப்படி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் வளர்ந்தவங்க தான் நாங்களும். சரியா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் நான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் என் பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த வலிகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதைகள். சரியா?
இந்த கதைகள் நான் ஏன் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த கதையை சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் தாண்டி இப்போ கொஞ்சம் நம்ம காலத்துக்கு வரலாம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மொத்த விஷயமும் நான் திரும்ப வந்து ஒரு ரொம்ப அடிமட்டத்தனத்துக்கு போயிட்டேன். அப்போ வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை சந்திக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் மாறினேன். அப்படி மாறும்போது நான் என்ன பண்ணேன்னா, அப்போ என்கிட்ட பைக் இல்லை, பைக்கும் வந்து வேறு ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய பிரதர்கிட்ட வந்து என் பைக் கேட்டேன். அவர் வெளியில் இருந்தார், அவர்கிட்ட பைக் கேட்டேன். அவர் எனக்கு பைக் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் என்கிட்ட பைக் இருந்துச்சு. அந்த 2-3 மாதத்தில் நான் அந்த பைக்கை ஓட்டி நான் சம்பாதிச்சேன், என்னுடைய செலவை பார்த்துக்கிட்டேன். அதே நேரத்தில் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன். எல்லா விஷயமும் என் கடனை அடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சேன். இது எல்லாமே அந்த ரேபிடோ ஓட்டி நான் சம்பாதிச்ச காசு தான். டெய்லி ஒரு 1000 ரூபா 1500 சம்பாதிப்பேன், சரியா? அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து சில பேர் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. ராபிட்டோ வந்து பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடி பிடிக்கிறாங்க. முதல்ல நீங்கள் கொடி பிடிக்கிறது முதல்ல உங்களுக்கே அது தப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படுதுன்னு சொல்கிறீங்களே, இதே மாதிரி தான் மொத்த மக்களும் கஷ்டப்பட்டது. வாழ்வாதாரம் யார் உழைச்சாரோ அவங்களுக்கு காசு கிடைக்கும். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உழைக்கிறவங்களுக்கு எப்போவுமே எல்லா நேரத்துலையுமே உழைச்சா அவனுக்கு பலன் கிடைக்கும், ஓகேவா? நீங்கள் உழைக்காமல் வந்து நீங்கள் பைக்கை போட்டதுனால தான் எங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய நீங்கள் உழைக்க மாட்டேங்கிறீங்களே அர்த்தம், சரியா? தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி உங்களுக்கு. ஏன்னா சில பேர் வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க, பைக் டாக்ஸி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பைக் டாக்ஸி நம்ம வந்து லாங்காக போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அன்றாட தேவைக்கு பக்கத்தில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அர்ஜெண்ட்டாக போகணும், சரியா? அர்ஜெண்ட்டாக போகணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். என்னால் வந்து வேறு எந்த வாகனத்தில் போனாலும் நமக்கு இருக்கிற டிராஃபிக்கு நம்ம வேறு வாகனத்தில் போனால் என்னால் போயிட்டு சேர முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சி. அதே நேரத்தில் என்னுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காசு இருக்குது. என்னால் வந்து 500 ரூபா கொடுத்து சென்ட்ரல்லேருந்து நான் வந்து நுங்கம்பாக்கத்துக்கு 300 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வர முடியாது. அதே நான் 70 ருபீஸ் செலவு பண்ணேன்னா அங்கே இருந்து நான் நுங்கம்பாக்கத்துக்கு தாராளமாக வரலாம். இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ரேட்டை சொன்னேன், சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்க ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, முதல்ல அந்த பைக் ஓட்டுறவங்கிட்ட அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கதையாக பேசுவாங்க. எனக்கு வேலை இல்லை, நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், நான் இதை பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், இதில் தான் நான் சாப்பிட்றேன், இதில் தான் நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து அது தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் மிஸ்யூஸ் பண்ணாமல் அந்த பசங்களை உண்மையாகவே இன்றைக்கி சென்னைக்கு பொறுத்த வரைக்கும், சென்னைன்னு இல்லை, இந்த பைக் டாக்ஸி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தனும் யாராவது ஒருத்தன் இந்த பைக் டாக்ஸி ஓட்டி எனக்கு லாபம் இல்லை, நான் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இதில் வந்து எதுவுமே சம்பாதிக்கலை, யாருமே ஒருத்தர் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா உணவகம் தெரியுமா, 5 ரூபா 5 ரூபாய்க்கு வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாமே கிடைக்கும். இது வந்து வெறும் 5 ரூபா தான் அம்மா உணவகம். ஏன் அம்மா உணவகம் ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? அந்த டைமில் எதுக்காக அந்த அம்மா உணவகம் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா வேறு காசு இல்லை, வேறு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அப்போ என்கிட்ட வந்து 5 ரூபா இருந்துச்சுன்னா போதும், நான் சாப்பிட்ருவோம். அதுக்கு தான் அம்மையார் ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா உணவகத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கும் அந்த அம்மா உணவகத்தை மேலும் பராமரிக்கணும்னு சொல்லி பண்ணின்னு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பைக் டாக்ஸினால எத்தனை பேருடைய குடும்பம், உண்மையாக சொல்கிறேன் எல்லார்கிட்டையும், நீங்கள் பைக் ஓட்டுறவங்க கிட்ட போயிட்டு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து வரேன், ஏன்பா நீ பைக் ஓட்டுறேன்னு கேட்டு பாருங்கள், கதையாக சொல்லுவோம். எல்லா இடத்துலையுமே கதையாக பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன நல்ல விஷயம் தெரியுமா? யார் எங்கேருந்து வந்தாலும் சரி, இன்றைக்கி யாரும் பட்னியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. பட்னியாக இருக்கிறவங்க அது ஒரு பக்கம் இருக்குது, கடவுள் அவங்களுக்கு உதவி செய்யணும், சரியா? ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பைக்கை ஓட்டியே சம்பாரித்து தன்னுடைய வயிறையும் சரி, தன்னுடைய குடும்பத்துடைய வயிறையும் சரி ஃபுல் பண்ணுறாங்க. இது உண்மையான விஷயம். இதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்காது.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது திரும்ப நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்மளுடைய பசங்க வந்து நிறைய பேர் இதில் நிறைய பேர் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. பைக் ஓட்டுறவங்ககிட்ட நான் கம்பல்சரி சொல்லக்கூடிய வார்த்தை, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், கஸ்டமருக்கும் ஹெல்மெட் கொடுங்க, கரெக்டாக ஓட்டுங்க, கரெக்டாக போயிட்டு ட்ராப் பண்ணுங்கள், யாரும் மிஸ்யூஸ் பண்ணாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது எல்லாருமே ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பைக்கில் உட்காரும்போது, நேற்று வரும்போது நான் ஒருத்தர் ராபிட்டோ கிட்ட உட்காரும்போது அவர் என்ன பண்ணாருன்னா பைக்கில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா முதல்ல க்ளோவ்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த ₹1 க்ளோவ்ஸ் இருக்கும் அந்த தலைக்கு போடுறது. அதுக்கப்புறம் ஹெல்மெட் கொடுத்தாரு. சார் நீங்கள் சேஃபாக இருங்க சார், நான் கூட்டிகிட்டு வரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லதை நோக்கி பயணம் செய்யும். இது எல்லா நாட்டிலையும் இருக்குது. சரி, நீங்கள் வந்து இங்கே மட்டும்தான் தடை செய்யணும். நாங்கள் இந்த நிறைய பேர் வந்து வந்து இப்போது ஓரளவுக்கு சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஆட்டோ நமக்கு வீட்டுக்கு கூப்பிட்டோன்னா வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஆப் மூலயமா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம கூப்பிட்டோன்னா அது வரும். அதுதான் உண்மை, சரியா? அந்த மாதிரி அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுடைய மைண்ட் செட்டையும் அவங்களுடைய நிலைமையும் பார்த்து இது சரியான முடிவு அரசாங்கம் தான் எடுக்கும். எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து சரி நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி சில பேர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறது இந்த பைக் டாக்ஸி மூலயமா இருக்குது. இது என்னுடைய வழி. நானும் அதை செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் அது தெரியும், இந்த ஓட்டுறவங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ அவங்களுக்காக நான் வந்து அர்ப்பணம் செய்கிறேன். இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்காக பேசணும். தேங்க்யூ. பாய்.